எபிசோட் 8 ஆஞ்சநேயனின் பேராற்றல். ஆஞ்சநேயன் வாழ்க்கையின் வீர வரலாற்றில் சக்தி வல்லமை அவனின் பேராற்றல். ஆஞ்சநேயனின் எண்ணற்ற சக்திகளின் அடிப்படை மற்றும் அவற்றின் உச்சத்தை எட்டிய பொழுது அவன் வெளிப்படுத்திய குணங்களை விரிவாக கூறுவோம். பழகிய பசு மேயும் வயலில் ஆஞ்சநேயன் ஒற்றையடியாக நின்று தனது தோள்களை விரித்துக்கொண்டு பெரிய உயரத்தில் கைகளை குறுக்கி பிடித்து கொண்டிருந்தான். அவனது தோள்கள் வழக்கத்தை விட அதிக பரப்பை கொண்டு விளங்கின. அவன் மூடிய கண்களில் அடங்காத தீப்தி ஒளிர்ந்தது. இது அவன் தன்னுடைய சக்தியை முழுமையாக கொண்டிருந்த சமயமாய் இருந்தது. சக்தியின் மூலாதாரம். அவனுக்கு வழங்கப்பட்டு இருந்த பராக்கிரமங்கள், அவன் பெற்ற கல்வியும் கடுமையான தியானமும் அதை எவ்வாறு பெரும் அளவில் வளர்த்தன என்பதை இந்த அத்தியாயத்தில் விளக்கமாக கூறலாம். இந்த நிலை பெறுவதற்காக அவன் கொண்ட தீவிர சாதனைகள், முனிவர்களிடமிருந்து பெற்ற ஆசியோடு அவன் சென்று வந்த புனித தீர்த்தங்களின் மகிமையை விளக்கும் விதமாக அமைக்கலாம். அதிக சக்தியின் வெளிப்பாடு. ஒரு முறை அவன் சக்தியை உணர்த்தும் வகையில் பல வடிவங்களை எடுக்கும் திறனை பெறுவதற்காக தன்னுடைய உடல் அளவுகளை விரிவாக்குவதை அறிமுகப்படுத்தினான். சக்கரக்கோட்டை போன்ற உருவத்தில் இருந்த அவன் வெறும் நொடிகளில் யானை அளவு கொண்ட தோற்றத்தில் எழுந்தது. இதை பார்த்து சூரியனின் மகிமையை தன்னிடம் சேகரிக்கும் ஆற்றலை அவன் வெளிப்படுத்தினான். அவனின் பேராற்றல். ஒரு நாள் தன் சக்தியை வெகு எளிதாக அளவிட முடியாது என்பதற்கு பரந்த காடுகளின் நடுவே தன்னுடைய சக்தியை அளவுக்குள் கொள்ளாமல் ஒரு மலை போல பறந்தான். அவனின் இளம் வயதில் தோன்றிய அந்த சாமர்த்தியத்தைப் போல அவன் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கும் சக்தியுடன் மின்னலை காட்டினான். இதனூடாக அவன் அஞ்சாத உளவியலை வெளிப்படுத்தினான். சக்தியின் செயல் களம். இவ்வாறான அவன் மாபெரும் சக்தியை அவன் தொடர்ந்து யாருக்கும் தீங்காக மாற்றாமல் நல்லவை புரிந்து கொண்டு அவன் வழிகாட்டியதை மீண்டும் ஒருமுறை தெளிவாக விளக்கலாம்.